இதனால் ஒரு டாக்டரோட உதவியோட அக்ஸிலியம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 11th ஜாயின் பண்ணி படிச்சையா. இன்னைக்கு 12th முடிச்சுட்டு 960 மார்க் எடுத்திருக்கையா. என்னோட ஆசை என்ன தெரியுமாயா? நான் நர்சிங் படிக்கணும்ன்றதாயா என்னுடைய ஆசை. ஏன் தெரியுமா? மருத்துவ பணியில இருக்க ஒவ்வொருத்தரும் விஷ்ணுவிற்கு சமமானவர்கள்யா. உயிரை காக்கிற தொழில் பணி அவங்க கிட்ட இருக்கு. அதனால நான் அதுல சாதிக்கணும்னு நினைக்கிறேன்யா. ஆனா இன்னைக்கு வரையும் என்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் கேள்விக்குறியா இருக்குயா. இன்னைக்கும் நான் எதி நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கேன். கேள்விக்குறியா இருக்க என்னுடைய வாழ்க்கையும் லட்சியமும் எப்போ ஆச்சரியக்குறியா மாறுதோ அதுவரை எதி நீச்சல் போடுவையா. வாங்கய்யா, உங்க பேரு? ராமமுரளியும் உமாராணி அவர்களும் மனமு வந்து இந்த பெண்ணின் படிப்பு செலவுக்காக 1000 ரூபாய் தருவா வந்து வாங்கிக்கோமா. நன்றிமா, நீங்க வாழ்க. அம்மா கையால கொடுங்க, கொடுங்கம்மா, கொடுங்க. இந்த புனிதா அவர்கள் கண்ணீர் மல்க தான் நர்சிங் படிக்க வேண்டும் என்று ஒரு குடிகார தந்தை குடித்து விட்டு வந்து அடித்தாலும் நான் படிப்பேன், எதிர்நீச்சல் அடிப்பேன் என்று துடிப்போடு பேசி இந்த புனிதா அவர் நினைத்ததை போடிய நினைப்புக்கேற்றபடி அவர் நர்சிங் படிப்பதற்கு அன்னை இந்திரா டிரஸ்டின் மூலமாக இந்த அன்னை உள்ளம் படைத்தவர் இவரை படிக்க வைக்கிறேன் என்பதை இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் பறைசாட்டி இருக்கிறார். இந்த தாய்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த புனிதா பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்திலே பேரம்பாக்கம் என்ற ஊரிலே உமா மகேஸ்வரி என்று நினைக்கின்றேன். அந்த பெண் 5 வயதிலே போலியோ தாக்கப்பட்டு அவர் தன்னுடைய கைகளை இழந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் காலாலே எழுதி படித்து எம்ஏ பிடித்து எம்ஃபில் வரை முடித்து சாதனை படைத்திருக்கின்றார் என்று சொன்னார். அந்த உமா மகேஸ்வரியை அவர் வாழ்க்கையில் அடித்த எதிர்நீச்சல் அவர் சொன்னார். அந்த உமா மகேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். போலியோவிலே பாதிக்கப்பட்டு கைகள் இல்லை, பாருங்கள், கைகளை இழந்திருக்கிறார். ஆனால் தன்னம்பிக்கை இழக்கவில்லை. காலாலே எழுதி படித்து எம்ஏ படித்திருக்கிறார், எம்ஃபில் முடித்திருக்கின்றார். இப்ப அரட்டை அரங்கத்திலே என்னுடைய நிலையை எடுத்து சொன்னால் மனம் இறங்கி கொடுப்பதற்கு எத்தனையோ நல்ல நெஞ்சங்கள் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் உமா மகேஸ்வரி நல்ல வேலை வேண்டும் என்று இந்த பெண் இயங்குகிறார். இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய, இதை தொலைக்காட்சியிலே இது ஒளிபரப்பாகின்ற போது பார்க்கக்கூடிய, உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய எங்கள் அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் யாராக இருந்தாலும் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு இந்த தன்னம்பிக்கையில் எதிர்நீச்சல் அடிக்கும் இந்த உமா மகேஸ்வரி வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையில் இதை இந்த மேடையிலே உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன். அடுத்து 7 வயசுல கரண்ட் ஷாக் அடிக்குது. இதே மாதிரி தன்னுடைய 2 கைகளையும் இழந்து விடுகிறார் சுஜாதா என்ற ஒரு பெண். மேடைக்கு அவரை அழைக்கின்றேன். பாருங்க, இதான் சுஜாதா. மின்சாரம் தாக்கிய காரணத்தால் தன் வாழ்க்கையில் தன்னுடைய கரங்களை இழந்திருக்கிறார், கைகளை இழந்தார். இவரும் தன்னம்பிக்கை இழக்கவில்லை. காலாலே எழுதியிருக்கிறார், படித்திருக்கிறார். காலால் தையல் இயந்திரம் இயக்கி இருக்கிறார். காலால் எம்ப்ராய்டரி மிஷினில் எம்ப்ராய்டரி போட்டிருக்கின்றார். காலாலேயே கம்ப்யூட்டரை இயக்கி இருக்கின்றார். இந்த சுஜாதா இப்பொழுது படித்து முடித்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில் இவருடைய லட்சியம் பிஎட் படிக்க வேண்டும் என்று கதறினார், துடிக்கிறார். உடனே திருவாரூரில் இருக்கக்கூடிய பாரத் கல்வியல் கல்லூரியிலே கதிரவன் என்ற ஒரு நல்ல நெஞ்சம் படைத்தவரிடத்தில் எங்களுடைய சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பில் தொடர்பு கொண்டும் உடனே இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை நிறைந்த இந்த சுஜாதாவுக்கு அந்த கல்வியல் கல்லூரியிலே பிஎட் படிப்பதற்கு நாங்கள் இடத்தை இலவசமாக தருகிறோம் என்று கதிரவன் சொன்னார். அடுத்த மாதம் திருவாரூரிலே எங்களுடைய அரட்டை அரங்கம் நடக்க இருக்கிறது. அந்த அரட்டை அரங்கத்திலே இந்த பெண்ணுக்கு அந்த கல்லூரியிலே நாங்கள் நிச்சயமாக
அந்த இடத்தை பெற்றுத் தருவோம் என்பதை சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் முன்னிலையிலே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சுவாமி விவேகானந்தா அறக்கட்டளையை சார்ந்த ராஜேந்திரன் என்ற இந்த பெயர் கொண்டவர் இந்த 2 பெண்களுக்காகவும் 2500 ரூபாயை கொடுத்திருக்கிறார். இருவருக்கும் இதை பிரித்து கொடுக்கும்படி சொல்கிறார். நன்றி, வணக்கம். உமா மகேஸ்வரி சொல்லுகிறார், படிக்க இருக்கக்கூடிய சுஜாதாவுக்கு இந்த 2500 கொடுக்க வேண்டும் என்று. ஒரு MA MPhil படித்தவராக வாழ்க்கையில் எனக்காவது ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறது, சுஜாதாவுக்கு அதுவும் இல்லை, அதனால் அவருக்கே இதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல உள்ளத்தை பாராட்டுகிறேன். எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இந்த நிழல்களில் எது நிஜம். அதாவது சில பட தலைப்புகளை கொண்டு அந்த தலைப்பில் இருக்கும் சிறப்பு என்ன என்பதை வைத்து வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இந்த நிழல்களில் எது நிஜம். ஆம், ஆண் பாவம் இல்லை, இல்லை மகளிர் மட்டும் இல்லை, காதலுக்கு மரியாதை, காசேதான் கடவுளடா, மண் வாசனை, எதிர்நீச்சல், இப்படி 6 தலைப்பு. ஐயா, கோவிந்தராஜன்னா யாருக்கும் தெரியல பாருங்க, எல்லாம் பக்கத்துல பக்கத்துல பாக்குறாங்க யார் கோவிந்தராஜன். சீர்காழி கோவிந்தராஜன் சொன்ன உடனே ஓ மிகச்சிறந்த நல்லா பாட்டு பாடுறவராச்சே எல்லாருக்கும் தெரியுது. கல்யாண சுந்தரன் சொன்னோடனே யாருக்கும் தெரியல. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் உடனே பார்ப்புகழும் பாடலாசிரியாச்சே எல்லாருக்கும் தெரியுது. ஐயா, அப்பா அம்மா வச்ச பேரை சொன்னப்ப அவங்க யாருன்னே தெரியல. அவங்க ஊரை சொன்ன உடனே அவங்க செய்யற தொழில இருந்து நமக்கு ஞாபகம் வருது பாருங்க, அதுதான் மண் வாசனை. ஐயா, ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் வந்ததுங்க, எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த படத்துல சேரன் போய் அப்படி தான் சொந்த மண்ணில் அப்படி இறங்கி நின்ன உடனே அப்படி பாப்பார் பாருங்க. அவர் ஏற்கனவே வாழ்ந்த வீடு, படிச்ச பள்ளிக்கூடத்தை பார்ப்பாரு, தான் செய்த குறும்புகள்லாம் நினைச்சு பார்ப்பாரு. ஐயா, அப்ப அப்படியே நம்ம அந்த படத்தை பாருங்கிற நாம அப்படியே நம்மளுடைய ஆட்டோகிராஃபுக்கு போயின்னு இருப்போம். சரி, அதுதான் திரைப்படம், விட்டுறாங்க. என்னுடைய சொந்த வாழ்க்கைய சொல்றேன் ஐயா. போன மே மாசம் டூருக்கு போயிருந்தோம். சரி, குடும்பத்தோட போயிருந்தோங்க. வட இந்தியா டூர் போயிருந்தோம். ஒரு 2 நாள் சும்மா ஜாலியா இருந்ததுங்க ஐயா டூர். போக 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 அந்த சப்பாத்திய சாப்பிட்டு 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 வயிறு சப்பாத்தி ஆட்டம் ஒட்டி போச்சுங்க ஐயா. அப்ப இளைச்ச உடம்புதாயா இது, இளைச்ச உடம்பே இப்படியா? எப்படி எப்படி துரும்பா போயிட்டோம் பாத்தீங்களா? அப்புறமா டெல்லியில இருந்து எப்படாபா வருவோன்னு எங்க சொந்த மண்ணுக்கு வாலாஜாக்கு வந்தோடனே எங்க வீட்டில் வந்து ஒரு சாதத்தை வச்சு ரசத்தை வச்சு ஒரு ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்டோம் பாருங்க. அப்ப கிடைச்சதே ஒரு சந்தோஷம். அது அந்த செங்கோட்டையும் அந்த தாஜ்மஹாலும் பார்த்தப்ப கிடைச்ச சந்தோஷத்தை விட 10,000 மடங்கு அதிகமா இருந்தது ஐயா. அதுதான் மண் வாசனை. ஐயா, காந்தி இல்லைன்னா நமக்கு சுதந்திரம் தெரிஞ்சிருக்காது, நேரு இல்லைன்னா நமக்கு சமாதானம் தெரிஞ்சிருக்காது, அம்பேத்கர் இல்லைன்னா நமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்காது, ஹிட்லர் இல்லைன்னா சர்வாதிகாரம் தெரிஞ்சிருக்காது, தமிழ் மொழி இல்லைன்னா உலகத்துக்கு நாகரிகம் தெரிஞ்சிருக்காது ஐயா. அதே மாதிரிதான் 2 மனசு இல்லைன்னா காதல் என்பது தெரிஞ்சிருக்காது. இந்த நிழல்களிலே காதலுக்கு மரியாதை தான் நெஜன்றதை பத்தி சொல்ல வரங்க ஐயா. ஐயா, இந்த காதல்ன்றது எப்படி தெரியுமா ஐயா? புனிதமானதுயா. காதலை பத்தி வார்த்தையால சொல்லி மாளாதியா. அந்த காதல்ன்ற வார்த்தையை சொல்லி பாருங்க, சும்மா ரொமான்ஸா, கில்பான்ஸா, அப்படியே குஜாலா அட்ராக்ஷனா இருக்கும் பாருங்க, அதுதான் ஐயா காதல். அது என்னங்க கில்பான்ஸ்? கில்பான்ஸ் பார்த்தா உனக்கு கில்பான்ஸ் வருதா? ஓகே ஐயா, இந்த காதல்ல 2 வகையா. ஒன்னு காமக்காதல், இன்னொன்னு இருக்கே உண்மையான அன்பு காதல்யா.
ஆனா அந்த காம காதல் எப்படி தெரியுமா, நம்முடைய இளமை இருக்கிறவர்ல தான்யா இருக்கும். ஆனா உண்மையான அன்பு காதல் இருக்கு பாருங்க, நம்முடைய மண்டை மண்ணுக்குள்ள போறவர்ல இருக்கும் ஐயா. அததான் ஒரு படத்துல சொல்றான் ஐயா, காதல்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்ல, மனச தொட்ட வார்த்தைன்றான் ஐயா. இந்த காதல்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தையும் இல்ல, மனச தொட்ட வார்த்தையும் இல்ல, பல பேரை கீழ்பாகத்துல கொண்டு போய் விட்ட வார்த்தையா. ஏன் என்னை போன்றவர்களை கோடம்பாக்கத்தில் கொண்டு விட்ட வார்த்தை. ஒரு கவிஞன் பாடுறான் பாரு, கிராமத்து கவிஞன். அடி வட்ட பொட்டு வைக்காதடி வாசல்ல நிக்காதடி, அடி வட்ட பொட்டு வைக்காதடி வாசல்ல நிக்காதடி, குறுகுறுன்னு பார்க்காதடி கொடுத்துடுவேன் கண்ணத்துல, தன்னே நான் நானே போடு தன்னே நான் நானே, தன்னே நான் நானே போடு தன்னே நான் நானே. இதுதான் ஐயா காதல். இது இருக்கட்டும் ஐயா, எங்க வேலூர்ல வேலைப்பாடின்ற ஒரு ஊருக்கு இருக்குங்க ஐயா. அங்க ஒரு பெண்ணு 20 வயசுல காதலிக்கிறாயா. 2 வாரத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்குது. என்ன தெரியுமாயா வயசு? 44 வயசு ஐயா. 24 வருஷமா காத்திருந்து தான் காதலில கைப்பிடிச்சா பாரு, அங்கதாயா நம்ம காதல் நிஜமாவது. அதனாலதான் சொல்றேன், இந்த நிழல்களிலே காதலுக்கு மரியாதை தான்யா நிஜம். பூத்திருந்தால் மட்டும்தான் பூக்கள் கூட மணக்கும், காத்திருந்தால் மட்டும்தான் காதல் கூட ஜெயிக்கும்.